சார் சார் உங்களுக்கு என்ன சொன்ன முல்லை கோதண்டம் அவங்க வந்து இங்க மதுரைக்கு 3 நாள் ட்ரிப்புக்கு வந்திருக்காங்க. எங்க வந்திருக்காங்கன்னா டெம்பிள் சிட்டி கிரீன் பார்க் இங்கதான் வந்திருக்காங்க. இங்க வரும்போது ஆல்ரெடி அவங்க ரூமுக்கு வந்துட்டாலோ இல்ல இந்த சைடு இருக்கும் போதோ நடந்துட்டு இருக்கும் போது நீங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வச்சு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் வந்திருக்கிறோம். இந்த பிராங்கை யார் பண்ண சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம டெம்பிள் சிட்டி குமாரன். ஆல்ரெடி டெம்பிள் சிட்டி குமாரன் உங்களுக்கு தெரியும், கஞ்சாக்கரு பிராங்க்ல பாத்திருப்பீங்க. அவர் தான் பண்ண சொல்லியிருக்காரு. கண்டிப்பா என்ஜாய் தான் உங்களுக்கு, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாய்க்குட்டி வாங்கணும் வளர்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. இவங்க ராஜபாளையத்தில் நாய்களை கூட்டுறவு முறையில் வளர்த்து விற்பனை பண்ணிக்கிட்டு வர்றாங்க. நாட்டு நாயில் பார்த்தீங்கன்னா கோம்பை, சிப்பி, கன்னி, ராஜபாளைய நாய் இது எல்லாமே குட்டியாக அழகான நாய்கள் நிறைய கிடைக்குது. ஒரிஜினல் பீரியடில் கிடைக்குது. இந்த ஓனரோட பேர் பார்த்தீங்கன்னா விஜய் குமரன். இவருடைய கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்குறேன். இவருக்கு கால் பண்ணி நீங்கள் தேவையான நாய்களை வாங்கிக்கலாம். இது டோர் டெலிவரியும் பண்ணுவாங்க. இல்லை ஸ்பாட்டில் போய் நீங்களே செலக்ட் பண்ணியும் நாய்க்குட்டிகளை வாங்கிக்கலாம். கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்டா அவரை போய் ஏன்டா அவர்கிட்ட ஏன்டா டென்ஷன் எடுத்துட்டு இருக்க? போடா போய் அந்த செடியில் எடுத்துட்டு பூச்செடியில் எடுத்துட்டு வந்து அடுக்கி விடா. எல்லா இடத்துலையும் அடிக்கி வசதியில பாரு. எல்லாரையும் நீ டக்கு டக்குன்னு பேசுறா, கோவப்பட்டு போகலாம் இல்லையா? அப்புறம் அண்ணே சார் வாங்க சார். ஏன் சார் கோவம்? என்ன சார்? சார் உங்களை கவனிக்க சொல்லியிருக்காங்க. தெரியாது யாருன்னு தெரியாம பேசியிருப்பான். கொஞ்சம் இறங்க சார். இல்ல சார் அவர் கொஞ்சம் சங்கடப்படுறாரு. நாங்க வந்து உங்க ஃபேன்னால அப்படி சொன்னேன், தப்பா எடுத்துட்டாரு நினைக்கிறேன். கொஞ்சம் அவர்கிட்ட சமாதானம் பண்ணிக்கங்க சார். நம்ம ஓனர்கிட்ட சொல்லிட்டு இருக்க போறாரு. அது செடி பண்ணிட்டு இருக்காரு. செடி என்ன பண்றாரு? செடி டான்ஸ் ஆடிட்டே இருப்பார் சார். அவர் செடி டான்ஸ் பிரியர். செடி மேல ரொம்ப இயற்கை மேல ஒரு பிரியர் அவர். சரி நீ பாரு. டே எங்கிட்டு போ, அங்கிட்டு போய் சார் இருக்கிற நேரத்துல கூப்பிட்டு கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுங்க. ஏன்னா சார் நான் கன்வின்ஸ் பண்ண ரெடி தான் சார். அவருக்கு இப்ப நான் கூட போய் போ அதை வச்சுட்டு இவருக்கு சாருக்கு அதை ஆர்டர் பண்ணி கொண்டு வா. போ சாப்பிட அதை கொண்டு வா. வை அதை வை. இங்க பூனகர்லாம் வேணாம், சிங்கிள் பெட்டெக்ஸ் கொண்டு வா. சிங்கிள் பெட்டெக்ஸ் சிக்கன் சிங்கிள் பெட்டெக்ஸ் நான் கேட்டேன்னு சொல்லு. ஆமா உங்களுக்கு என்ன சார் வாங்க? ஒயின் அல்வா உங்களுக்கு வேண்டாம் சார். சார் ஒயின்ல நான் சாப்பிட மாட்டேன். ஒயின் அல்வா, ஒயின்லயே அல்வா மாதிரி இருக்கு. சாப்பிட்டாலே ஒயின் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அது சொன்னார் அவர் குமாரன் சொல்லிக்கிறாரு அவரு. சார் உங்களுக்கு சிங்கிள் பெட்டெக்ஸ், அதாவது சிக்கனோட ஒரு பக்கம் இருக்க பெட்டெக்ஸ் இருக்குல்ல, அந்த பெட்டெக்ஸ் அப்படியே கவ்வி தூக்கிட்டு வந்திருக்கோம். செய்வோம் சார். ஓகே சார். பயமா இருக்கு சார். பயமா இருக்கு. சரி நான் பயந்துட்டு போயிட்டு வந்தேன் சார். சார் பூனை கறி இருக்குல்ல, பூனையோட உடம்பு இருக்குல்ல, அதை மட்டும் லைட்டா கட் பண்ணி கொண்டு வா சார். கொடுப்போம். ரொம்ப அதிகமா அப்படியே செய்யறாரு. வைப்ரேட்ல இருக்காரு சார். உங்களுக்கு வைப்ரேட் அதிகமா இருக்கனால சார் பூனை வால் இருக்குல்ல, பூனை வால் அதுல சூப் செஞ்சுருக்கேன். அதை குடிச்சிங்கன்னா இந்த வைப்ரேட் ஆகுற சொன்னீங்களா செய்யாது. அதையும் குடி, அதுல புடிச்சும் குடிடா. அதை குடிச்சுனா உனக்கு நல்லதுடா. இது போல டென்ஷன் பாட்டியா இருப்பாங்க. ஒரு மேனேஜருக்கே மையா கொடுக்க மாட்டேங்கிறாரு சார். உண்மையா சார் பாராட்டுகள், உங்களுக்கு பாராட்டுகள் சார். நல்ல ஒரு இது பண்ணிருக்காரு சார். நல்ல ஒரு இது, நிறைய ஐடியாக்கள் கொடுத்திருக்காரு. நான் உன்னை லவ் பண்றேன். சார் சார் உங்களுக்கு என்ன சொன்ன சார்? சார் சார் நீங்க ரூமுக்குள்ள போனீங்கன்னா நாங்க திருப்பி டென்ஷன் ஆயிரும் சார். நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் அடிக்கிறது. என்னோட மொத்த லாபம் உங்களுக்கு கொடுக்கணும். உங்களோட மொத்த லாபம் எனக்கு வேணும். அவ்வளவுதான். சரி எதுக்கு படிக்கிறீங்க? சார் என்னை அடிச்ச மாதிரி அவன் அடிச்சிடாதியா, வேற மாதிரி ஆயிரும். சார் தம்பி வாடா.
சார் என்னைய அடிச்ச மாதிரி அவனை அடிச்சிடாதீங்க. அவன் வேற மாதிரி டென்ஷன் ஆனாலு கண்டம் பண்ணுவேன். ஏய் ஏய் நானும் மதுரக்காரன் தான்டா. கண்டம் போடு. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன சார் பிரச்சனை? போய்டு போய்டா. சார் என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? என்ன சார் பிரச்சனை? எக்ஸ்கியூஸ் மீ சார், இவரோட ஃபேன், நான் இவரோட ஃபேன். போய்டு. கண்ணு முன்னாடி கண்ணு முன்னாடி சார் வாங்க சார். ரெண்டு பேரே கண்ணு முன்னாடி நீங்க கண்டா போய்டு. சார் சார் நீங்க யாரு சார் இங்க வந்திருக்கீங்க? உங்களை யாரு அனுமதி கொடுத்தவங்கள வர? சார் 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 ஓகே வேணாம் சார் வேணாம் சார். சார் ஒரே வார்த்தை, உங்களை டென்ஷன் ஆகல, நான் சொல்ல கேளுங்க. நீ போங்க, உங்களுக்கு தேவையான வரும் சார். உங்களே சொல்ல மாட்டேங்க, சொல்லல உங்களே சொல்லல. வேணாம் சரி, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன், நான் ஒன்னும் சொல்லல. டேய் அவர் ஒன்றும் சொல்லாது. அண்ணே நீ அண்ணே உள்ள போங்கண்ணே, உள்ளே நீ உள்ள போங்கண்ணே. நான் உங்களை சொல்ல மாட்டேன், உள்ள போயிடு. கண்ணு எதிர நிக்காத, கல்லு கில்லு கடிச்சது நாசம். கண்ணெதிரே தோன்றினா கடிமுகத்தை காட்டின. அண்ணா நீங்க சொல்ல வேணாம், நீ ஒண்ணுமே இல்ல, நான் நான் சமாளிச்சுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஃப்ரீயா நீ உள்ள இருங்க, நான் அவருக்கு வச்சு செய்யறோம். இருக்கு அவருக்கு வச்சு செய்யறதுலாம் இல்ல. வந்து குமாரன் பேசுறாரு, உங்கள்ட்ட சொல்லிட்டாரு போல இருக்கு. அதான் நீங்க ஒரு மாதிரி போயிட்டு அவருக்கு தெரியாதவரே எனக்கு தெரியாத மாதிரி இருக்கட்டும். இருக்கு வச்சு செய்யுங்க. ஏய் டென்ஷன் ஆனா ஓவரா இன்னும் கொஞ்சம் வச்சு செய்வோம், வச்சு செய்வோம். இன்னும் கொஞ்சம் ஏய் மச்சி டேய் மக்களே அவருக்கு தெரியாது, அவருக்கு என்ன தெரியாது. இதுதான் போன்ல பண்ண நான் சொல்ல. அண்ணா வாங்க மச்சி வா. மரியாதை கம்முனு மாப்ள, நீ சும்மா தேவல. அண்ணா அண்ணா இவர்தானே நல்லா நடிக்கிறாரு. உண்மையிலே இவர்தானே உண்மையிலே சிறந்த நடிகர். இவர் தண்டச்சோறு. ஆமா, இவர் சோறு கொடுத்தா அப்ப இவரு சோறு கொடுத்தா தண்டச்சோறு. அப்ப இப்ப என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நான் சொன்னல உள்ள வராம இருந்தேன்ல, வராம சத்தியம் 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 வராம இருந்தேன். அண்ணா இந்தாங்கண்ணே, உங்களுக்கு ஒரு ஆள் கிஃப்ட் கொடுக்குறேன். நல்ல வேலை என் மேல படல. ஐயோ நல்ல வேலை என் மேல படல. நல்லபடியா நினைக்கவே தேவையில்ல. என்ன அட்டை ஒண்ணு துப்புவேன் அட்டிலண்ணா இப்படி. அண்ணா இப்படி டென்ஷன் ஆளா இருந்தா எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ரூம காலி பண்ணு அண்ணா, நீ ரூம காலி. வார்த்தை டயலாகா திருப்பி திருப்பி பேசினுக்க. அதாவது ஒரு தெரியல, அதே ஒண்ணு போயிடு. நீங்க மட்டும் இப்ப ஒரே டைலாக் தான் பேசி ரொம்ப நேரம் போயிடு போயிடுன்னு சொல்லி எங்களை போயிடு சொல்றீங்க. எங்க இடத்துல வந்துட்டு எங்களை போயிடு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுவேன்? இங்க இருந்து பண்ணா உங்க இடத்துல வந்து பண்ணா அங்க அங்க தம்பி சூப்பரா அப்படியா அப்படியா அப்படியா. ஜாக்கிங் தினம் காலையில போகல. ஜாக்கிங் மாதிரி பண்ணி ஏதாவது பண்ணு. இந்த மருந்து போய் ஏதாவது பண்ணணும். அவர் பயந்து பயந்து உள்ள போறாரு. விடுறா அவரை பாவண்டா. ஆமா அப்படியா? ஏன்டா இவ்வளவு டென்ஷன் ஆகுறா? இப்பதான் விஷயம் தெரியும். குமார் அண்ணன் தான் சொன்னாரு, இவங்க யூடியூபர்ரா. என்ன யூடியூபர்? யார் சொன்னா? அதெல்லாம் கிடையாது, நான் இங்க மேனேஜர். ஒரே தெரிஞ்ச பூனையை தவிர எதுவுமே தெரியாது உனக்கு. தவளை இந்த மாதிரி சண்டையை போட்டு எங்க ரெண்டு பேரும் உள்ள உசுப்பேத்தி பிரிக்கணும்னு கிட்டத்தட்ட 15 வருஷமா பாத்துங்கிறாங்க. நான் நடிச்சாதான் இவன் நடிப்பு, இவன் நடிச்சாதான் நான் நடிப்புன்னு ரெண்டு பேரும் ஒன்னா சொல்ல பிரிக்க பாத்து. யூடியூப்ல வீடியோ யூடியூப் சேனல் நாங்க இந்த எதிர்த்தாப்புல கேமரா போட்டுருக்கோம். செடிக்கிட்டு நிக்கிறவங்க அங்க ஒரு கேமரா, இங்க ஒரு கேமரா வச்சிருக்கா. சும்மா யூடியூப் வீடியோ டெம்பிள் சிட்டி குமாரன் தான் பண்ணுது. சாரி இத போட்றாதீங்க. போட்றாதீங்களா? அப்ப உங்க டென்ஷன் ஆச்சா? நாங்களா டென்ஷன் ஆச்சோன்னா இவருக்கே தெரியாது. பாதிகளுக்கு அப்புறம் தான் மெசேஜ் போட்டுருந்திருக்காரு. அதே இவர் பேசி சிரிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்பயே கண்டுபிடிச்சு இவருக்கு ஏதோ தெரிஞ்சிருச்சானு. நீங்க ரூமுக்கு வர்றீங்கன்னு சொல்லிட்டு 2 பேர் வர்றீங்க. மதுரையில ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, 3 நாள் இருக்க போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆக்சுவலா உங்களை நான் வந்து ஃபேன் மாதிரி எடுத்துக்கிட்டு வச்சு செஞ்சு விட்டுருவோம் அப்படின்னு நினைச்சு இவர் தான் ரொம்ப டென்ஷன் பார்ட்டின்னு அவரும் சொன்னாரு. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா கூட முடியல. அவன் ரொம்ப அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய லேபர்ஸ் எல்லாரையும் வரவிடாம அங்கேயே உட்கார வச்சுட்டான். யாருமே உள்ள வரக்கூட அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டான். இவ்வளவு டென்ஷன் பார்ட்டி உண்மையில நீங்க? அப்படியாண்ணே? ஐயோ பிரஷர், இவ்வளவு பிரஷர் இருக்குண்ணே.
அத்தாடி அடி திருப்பி இதெல்லாம் சொல்லி இன்னும் டென்ஷன் ஆயிடும்பா. சுழி பலாறு விழுதுதானே சாரி ஒரே வார்த்தையில சாரி முடிச்சிட்டாரு. நீ ஃபேண்ட்னு முடிச்சிருவாரு கொஞ்ச நேரத்துல. சந்தது. ஓகே தலைவா, தேங்க்யூ. நல்லது. நன்றி நன்றி நன்றி. நம்ம கட்டரும் நேயர்களுக்கு ஒரு வாழ்த்து மட்டும் சொல்லிருங்க. அதாவது தொடர்ந்து எங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க, அவங்கள வந்து தொடர்ந்து பார்க்க சொல்லுங்க. கட்டெரும்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிகழ்ச்சி நல்லா இருக்கும்னா பாருங்க, ஆதரவு கொடுங்க.